வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது ஆண்டிவெட்டிக்கு அருகில் ஏத்த கோயிலுங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இந்த வாசி மலைங்கிற அந்த மலையோடைய வரலாற்றை அறிகிறதுக்கு தான் இப்போ நம்ம இங்கிட்டிருந்து ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு. இது வழியாக தான் நம்ம போக போகிறோம். அந்த வாசி மலையில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் தான் நண்பர்களை நமக்கு அந்த வழிகாட்டி. இது அந்த அம்பு குறியீடு. இதிலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம இந்த பாதையை பாருங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு. இதில் தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் ஒரு குகை மாதிரி தான். ரெண்டு சைடுமே ரொம்ப மரங்கள் நிறைந்து பாதைகள் ரொம்ப கரடு முரடாகத்தான் இருக்குது நண்பர்களே. இந்த இடம் முழுசும் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி அழகாக பறக்குது. இங்கே பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி தான் அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் வாழக்காடு நீரூற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நீரூற்றுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த நீரூற்று ரொம்பவே சுவையாக இருக்குன்ற சொல்கிறாங்க. இதை நம்ம போய் பார்க்க போகிறோம். போகிற வழியில் ரயில் கொண்ட ஒரு பாறை இருக்குதா நண்பர்களே. அதாவது ரயில் பெட்டி எப்படி இருக்குது அதே மாதிரியான பாறைகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அதுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த ரயில் பாறைங்கிற தொடக்கத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம அந்த ரயில் பாதை. இந்த பாறையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரயில் பெட்டி போல தான் காட்சி அளிக்கும். நீளமாக பாருங்க, ரயிலுடைய அந்த மேல்தலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இதுலையே நம்ம நடந்து போக போகிறோம். இதுதான் அந்த ரயில் பாறை. இப்போது நம்ம இந்த ரயில் பாதையை நம்ம கடந்துட்டோம். இதுதான் அந்த ரயில் பாதை. இதிலிருந்து தான் அப்படியே நம்ம எங்கே சேர்ப்புறோம், நேராக நம்ம அதோடைய மலையுடைய அந்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். அங்கே தான் வாழக்காடு ஊற்றுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இன்னும் அந்த வாழக்காடு தோப்புன்ற சொல்லக்கூடிய அந்த தோப்புக்கே நம்ம இன்னும் போகல. அந்த சுனைக்கேவும் அதுக்குள்ளே ரொம்ப களைப்பாயிருச்சு நண்பர்களே. எங்களோட வழிகாட்டி அவரும் நின்றுட்டு இருக்காரு. கேமராமேன் பார்த்தீங்களா ரொம்ப டயர்டாகி உட்காந்துருக்காரு. இன்னொரு கேமராமேன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஏன்ப்பா கூப்பிட்டு வந்தீங்க, நானே கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் சென்னையிலேருந்து வந்த கேமராமேன். ஆமாம், இதுதான் அந்த பகுதி. இப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், அங்கே பாருங்கள், இப்படியே மேலே ஏறி அந்த டாப் ஆங்கிளுக்கு போக போகிறோம். வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிக்கொண்டே போகுது நண்பர்களே. பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பயங்கர வெயில். பாதைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாதை வழியாக இப்படியே ஏறி போகிறோம். அம்புக்குறிகள் காட்டப்பட்டிருக்கு. அப்படியே ஏறி பாருங்கள் போய்கிட்டே இருக்குது பாதை. மிகவும் பிரமிக்கும் வகையில் இந்த வாசி மலையான் மலைப்பாதை நண்பர்களே. இதில் தனியாக யாரும் நீங்கள் வரக்கூடாது. அதாவது புரட்டாசி மாதத்தில் தான் இதனுடைய பக்தர்கள் இந்த பக்கம் வர்றதாக சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கூட்டமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் தனியாக வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே நிறையா கரடிகள், புலி கூட சில நேரங்களில் வருதுன்னு சொல்கிறாங்க. காட்டு பன்னி, கரடி இதெல்லாம் ரொம்பவே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியான கூட்டமாக யானை கூட்டமும் வருகிறதுன்னு சொல்கிறாங்க. காட்டு மாடு, இது போல் ஏகப்பட்ட வனவிலங்குகள் வருதான். 4 மணிக்குள்ளே நம்ம இறங்கிடணும். இல்லைன்னா அந்த மேலே போய் அந்த வாசிமலையான் அந்த டாப் ஆங்கிளில் இருந்தால் நல்லது. நாங்கள் அங்கே போகலை. அதுக்கு நடுப்பகுதியில் இருக்கிற அந்த வாழை சுனை சொல்லக்கூடிய அந்த சுனைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இடத்துல மதிய உணவுக்காக நம்ம கொண்டு வந்த அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்கோம். நம்முடைய கேமராமேன்கள் சாப்பிட்றாங்க. நம்ம வழிகாட்டி வந்த இந்த ஆண்டிவெட்டி பகுதி இருக்கக்கூடிய அந்த ஏத்த கோயில் வழிகாட்டி ஐயா உட்காந்துருக்குறாங்க. கொண்டு வந்த பதார்த்தங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். நண்பர்களே, இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள்
எவ்வளோ பட்டர்ஃப்ளைன் இருக்குன்னு. ரொம்ப அழகாகவே பறக்குது. தொடர்ந்து நம்ம முன்னேறலாம். இந்த வாழைக்காட்டு சுனையின் பகுதியை நம்ம மேல் தளத்தில் இருக்கிறோம். இதுதான் அந்த சுனை. இங்கே யாரும் குளிக்கக்கூடாது, அசுத்தம் செய்யக்கூடாது நண்பர்களே. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நீர். இதை பருகலாம். இந்த இடத்திலிருந்து அந்த மலைதான் வாசிமலையோட மேல் தளம். நாங்கள் அதுக்கு போகலை. அதோடு நம்ம அந்த வாழைக்காட்டு சுனையோடு நான் நின்றுட்டோம். நாங்கள் இதுதான் அந்த வாழைக்காட்டு சுனை. இந்த வழியை தான் திருப்பி நம்ம இறங்கக்கூடிய பகுதி. பாருங்கள், வாழையூத்து சுனைன்னு. இதுதான் நல்ல ஒரு குடிநீர் மிக்க ஒரு பகுதி நண்பர்களே. மழை காலத்தில் இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி வடிந்து ஓடும். இந்த இதில் இருந்தால் இது வருது. இங்கே பாருங்கள், இப்படி நல்ல ஒரு ஃபில்ட்ரு உள்ள இடம் தான் இந்த இடம். இதிலிருந்து தான் அப்படியே அந்த மேல் பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே அழகாக இருக்கும் நண்பர்களே. நம்ம அந்த வாழையூத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியை தான் நான் பார்க்குறோம் நண்பர்களே. இப்போ இது மழைக்காலம் இல்லை, தண்ணி வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வரும்போது தண்ணி ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமான நீர்வீழ்ச்சிங்க. ஆனால் தண்ணி வந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம எப்படி போய் கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் செல்லக்கூடிய அந்த பாதை. இதுதான் அந்த கீழே இறங்கின பகுதி. நாங்கள் இந்த பகுதி முழுவதுமே குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு நண்பர்களே. இப்போ தண்ணி வந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாருங்கள் கீழே எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. மழை காலத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும் நீர்வீழ்ச்சி. நன்றி நண்பர்களே. இதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாதலம். நீங்கள் வருவோம் என்றால் தனியாக யாரும் வராதிங்க. திருவிழா காலங்களில் கூட்டத்தோடமாக நீங்கள் வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, வனவிலங்குகள் நிறைந்த பகுதி. இது ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடம் ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான். பாருங்கள், சுற்றி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆண்டிபட்டி ஏத்த கோயிலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து அப்படியே வந்து எங்கே போகுது, அந்த வாசிமலையான்கிற அந்த மேலே ஒரு குடவரை இருக்கான், அங்கே போகிறாங்க. நாங்கள் அங்கே போகல. இதோடு எங்கள் பயணத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடை பெறுகிறோம்.